அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். இன்னைக்கு இஃப்தாருக்கு பிரெட் ஆம்லேட் செய்ய போறேன். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 5 முட்டையை உடைச்சி ஊத்திட்டு ஒரு பச்சை மிளகாய் 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கணும். கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகு தூள், 1 கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரையை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது செய்யறதுக்கு ஒரு பாக்கெட் கோதுமை பிரெட் எடுத்துருக்கிறேன். நீங்க மைதா பிரெட் கூட எடுத்துக்கலாம். பாக்கெட்டை ஓபன் பண்ணி இந்த மாதிரி பிரெட் எடுத்து வச்சிருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்ல வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து சூடு வந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற எல்லா பிரெட்டையும் 2 பக்கமும் திருப்பி போட்டு லைட்டா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் ஆம்லேட் 1 இல்ல 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. டோஸ்ட் பண்ண எல்லா பிரெட்டையும் எடுத்து வச்சுட்டு அதே தோசை தவால கொஞ்சமா நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை தேவையான அளவுக்கு ஊத்திட்டு அதுக்கு மேல 2 பிரெட் அந்த மாதிரி எடுத்து வச்சு திருப்பி போட்டுருங்க. அடுத்து இதே போல 4 பக்கமும் முட்டையை மடிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பிரெட் ஆம்லேட் சூப்பரா ரெடி ஆயிடும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மீதி இருக்கிற எல்லா பிரெட்லயும் இதே போல ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.